ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்வீட் சாப்பிடுங்க கடைசியாக அப்படின்னு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. அதை எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மதியோடைய தங்கச்சி அறிவு மதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோனில் வந்து சேட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இதை தங்கராஜ் பார்க்குறாரு. தங்கராஜ் பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட் கூட சும்மா சேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் உனக்கு பெரியவங்க இருக்கிற இடத்துல எப்படி மதிக்கணும், அவங்கள மதித்து நடந்துக்கணுன்றதே தெரியாதா? இப்படி எல்லாரும் உட்காந்துட்ருக்கோம், நீ பாட்டுக்கு உட்காந்து ஃபோனில் சேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. இப்போ அவள் என்ன தப்பு பண்ணிட்டா? அவள் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிட்டு தானே இருக்கா. என்ன அவள் பெரியவங்களை மதிக்காதான் போயிட்டா? 4 பேர் இருக்கிற இடத்துல ஃபோன் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு மதி பேசுகிறாங்க. உடனே இங்கே அவருடைய அப்பா இருந்துக்கிட்டு தேவராஜ் இருந்துக்கிட்டு, மதி என்னம்மா அமைதியாரு, சார் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அறிவு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாதா? எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி நீ ஃபோன் பார்த்துட்ருக்கிறது தப்பு தானே அப்படின்றாங்க. பா என்னப்பா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இது தப்புன்னு சொல்கிறீங்க? அவன் என்ன ஃபோன் பேசிட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் சிரிச்சிட்டு நக்கலாக பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தா. அவள் பாட்டுக்கு ஃபோனில் சேட் பண்ணிகிட்ருக்கா, நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு மதியம் கேட்குறாங்க. இதை காட்டு, யார் அது, எந்த ஃப்ரெண்ட் அது, கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா அப்படின்றாங்க. இது கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்றாங்க. அவங்க இருந்துக்கிட்டு காட்டு, இந்த ஃபோன் காட்டு அப்படின்றாங்க. நான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, நீ ஃபோனெல்லாம் ஒன்றும் காட்ட வேணாம் அறிவு, நீ அமைதியாக வை அப்படின்றாங்க. ஏம்மா நான் உன்கிட்ட தான் ஃபோனை கொடுக்க சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு அறிவுக்கிட்ட தங்கராஜ் கேட்டுகிட்டே இருக்கவும், மதி நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, நீ ஃபோனை வச்சுட்டு வாமா போய் அமைதியா அப்படின்னு தேவராஜ் சொல்கிறாரு. என்ன தேவராஜ், நான் ஃபோனை கேட்டுட்ருக்கேன் பாப்பா கிட்ட, நீ போய் ஃபோனை வச்சுட்டு வர சொல்கிற, உன் பொண்ணு என்னன்னா ஃபோனை கொடுக்கவே வேணான்னு சொல்கிறா. ஃபோனை தானே கேட்குறேன், கேர்ள் ஃப்ரெண்டு தான் சொன்னீங்க, எதுக்கும் பயப்படாத ஆள், அதாவது தப்பு பண்ணலைன்னா எதுக்கு பயப்படணும், ஃபோனை தைரியமாக கொடுக்கணும்ல அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. உங்ககிட்ட எதுக்கு ஃபோனை கொடுக்கணும், ஏன் தங்கச்சி ஃபோனை அடுத்தவங்களோட ஃபோனை பார்க்குறது அப்படின்னா கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் ஒரு விஷயம், அது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே எல்லாருமே ஆடி போய் மிரண்டு போயிடுறாங்க. அப்படி ஷாக் ஆகிடுது. ஏன்னா மதி கேட்ட கேள்வி அந்த மாதிரி அவங்களோட அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே இது தப்புன்னு தோணுது. ஸோ மதி நீ கொஞ்ச நேரம் அமைதியாக ரெடி அப்படின்னு. அவங்க பொண்ணை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் மதிக்கு பிடிக்காத கல்யாணத்தை அவங்க எல்லாரும் பண்ணி வச்சாலும் நீ எப்படி இருக்க என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஆனால் மதி அவங்க அப்பா அம்மா மேலே கோவம் இருந்தாலும் அது எதையுமே வெளியில் காட்டிக்காமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், அவர் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க அப்படின்னு மதி அவங்க அம்மா கிட்டே விட்டு கொடுக்காம தான் பேசினாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால. ஸோ இங்கே வந்ததுலேருந்தே தங்கராஜ் ரொம்ப ஓவராகவே பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவங்க தங்கச்சிக்கிட்ட ஃபோனை கேட்கவும், ஸோ கொடுக்காத அறிவு அப்படின்னு பிடுங்கிக்கிறாங்க. அவங்களுடைய அக்கா வந்துட்டு இதில் தங்கராஜ் கோவம் அடைகிறாரு. கோவம் அடைஞ்சு என்ன தேவராஜ் இதெல்லாம் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிறீங்களா அப்படின்றாங்க. இப்போ யாரும் உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, நீங்கள் தான் தேவையில்லாமல் என் தங்கச்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, அவள் ஜாலியாக ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணிட்டு இருக்கிறத கூட ஃபோனை கூட நான் பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட கேட்குறீங்களே, இதுதான் உங்களுடைய நாகரிகமா? அவளுக்கு மட்டும் எதையுமே நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் நடந்துக்கிறது என்ன வர அப்படின்னு கேட்குவாங்க. ஸோ அது அறிவுக்கு எந்த அளவுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்களோ, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களோ, அதே அளவுக்கு உங்களுக்கும் அறிவும் இல்லை, தப்பு தான் பண்ணுறீங்க அப்படின்றது தான் மதி வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து கோவத்தை உண்டு பண்ணுது. நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காரு. ரேவதி வா அப்படின்னு. என்ன நீ என் மாமா கிட்டே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. யார் இப்போ ஓவராக பேசிட்டா? அவர் பேசுனதெல்லாம் மட்டும் நியாயமா? நீங்களே எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க, இங்கே இத்தனை பேர் இருக்கோமே, யாராச்சும் அவளை ஏதாச்சும் சொன்னோமா? ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக சேட் பண்ணிட்டு இருக்கிறத என்னமோ தப்பாக இருக்கிற மாதிரியே கேள்வி கேட்குறாரு. என் தங்கச்சியை எங்கள் அப்பா அம்மா அப்படி ஒன்றும் வளர்க்கலை, என் தங்கச்சி நியாயமானவ தான், தேவையில்லாமல் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு மதிக்கு கோவம் வருது. இங்கே பாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தானே பேசிகிட்டு இருந்தான்னு சொன்னால், அப்போ ஃபோனை கொடுக்குறதுல உன் தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? மாமா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கொடுக்க போகிறாரு, இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், ஃபோனை வாங்கி பார்த்துட்டு கொடுக்குறது அப்படின்னுலாம் அது ஒரு தப்பான விஷயம். அப்புறம் என் தங்கச்சியோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படின்றத யாருமே யோசிச்சு பார்க்கல. நீங்கள் நினச்சது சரியாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்காக மட்டும் அடுத்தவங்க மனசு காயப்படுமா என்ன அப்படின்னு கூட யோசிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபோனை வாங்கி பார்ப்பீங்க. ஆனால்
அவள் மனசு கஷ்டப்படணுன்ட்டு தான் யோசிச்சு பார்க்க மாட்டேங்க. அப்படி தானே நீங்கள் செய்கிறது மட்டும் நியாயம், மற்றவங்க ஏதாச்சும் சொன்னால் அது தப்பு அப்படின்ற மாதிரி மதி சொல்லிட்டு இருக்கவும், மதி நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ அமைதியாக இருந்தாலும் உன்னை முதலே சொல்லிச்சு, எதுக்கு இப்போ தேவையில்லாத தங்கராஜுக்கிட்டேயும் மாப்பிள்ளைக்கிட்டேயும் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. அம்மா உங்களுக்கு எல்லாம் ஒன்று புரியுதா இல்லையா, உங்கள் பொண்ணுமா அவள், என் வாழ்க்கையை தான் நாசமாக்கிட்டீங்க, அவள் வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டிங்களா, ஏன் இப்படி அவங்களுக்கே எதுக்கு இருந்தாலே பயப்படுறீங்க, அவர் முன்னாடி உட்காரக்கூட கூடாதுன்னு இருக்குதா, இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் உட்காரணுமா வேணாமான்னு நாம் தான் சொல்லணும், முதல்ல அவர் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் உட்காந்துருக்கணும், இது நம்ம வீடு, நீங்கள் தான் தைரியமாக உட்காந்துருக்கணும், அவர் முன்னாடி அவர் மிடுவாரி உட்காந்துக்கிட்டாரு, நீங்கள் உட்கார தயங்குறீங்க, அவர்கிட்ட அவர் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறமா உட்காருறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அவ்வளோதான் சொல்லிட்டேன், நம்ம வீட்டுக்கு தானே அவங்க விருந்துக்கு வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு ஒன்று நாம போலையே, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் மதி பேசிகிட்டே இருக்காங்க. விடுமா மதி அப்படின்னு பார்த்தாங்க. நம்ம பாக்கியராஜு சொல்கிறாரு, இல்லை நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்றாங்க. புரியுதுமா, உனக்கு தான் அவரை பற்றி தெரியும்ல, விடுமா அப்படின்றாங்க. ச்சே, அவங்க எல்லாருக்குமே அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட எல்லாருக்கும் பயம் கேட்குறதுக்கு, அப்படி எல்லாரும் நீங்கள் பயப்படுறதுனால தான் எல்லாமே அப்படின்ற அதிகாரம் அவருக்கு, திமிரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். இன்னொரு வார்த்தை என் மாமாவை பற்றி ஏதாச்சும் பேசுனா அவ்வளோதான், பல்லுகளெல்லாம் தட்டி கையில் கொடுத்துருவாங்க அப்படின்னு அப்படி கை ஓங்குறாரு வேகமாக அடிக்கிறதுக்கு. சுரேஷ் அப்படின்னு பாக்கியராஜ் கோவமாக கத்துன உடனே அப்படியே கையை ஸ்டாப் பண்ணிடுறாரு. என்னடா இது சுரேஷ், என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு ஆளுக்கு பேசுகிறாங்க. மாப்பிள்ள என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. என்ன எல்லார் முன்னாடியும் அடிக்க கை வாங்குறீங்க, அவ்வளோ திமிராயிடுச்சா, நீங்கள் அடித்தா பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க, நானும் திருப்பி அடிப்பேன் அப்படின்றாங்க. ஐயோ மதி, நீயாச்சும் கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு. சுரேஷ் இங்கே பாரு, ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, என்ன இப்போ அவள் என்ன தப்பு பண்ணிட்டா, மாமா பண்ணது தப்பு, அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தா, மதி எந்த தப்பும் செய்யலை, தேவையில்லாமல் நீ அவளை கை நீட்டுற வேலை வச்சுக்காது சுரேஷே அப்படின்னு அவங்களோட அண்ணனை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க மதிக்காக. மாப்பிள்ள அவள் பண்ணதெல்லாம் தப்பு தான், தங்கராஜ் சார் அப்படி கோவப்பட்டு பேசிருக்கக்கூடாது, அதுக்கு ஏன் மாப்பிள்ள கை வாங்குறீங்க, நாங்கள் சொல்லி புரிய வைக்கிறோம் அப்படின்றாங்க. நல்லா புத்திமதி சொல்லி அனுப்புங்க ச்சே அப்படின்னு கோவத்தோட சுரேஷ் வேகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மாமா கிட்ட போய் நின்றுக்கிறாரு. மாமா அப்படின்றாங்க. என்ன சுரேஷ் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்களா அப்படின்னு, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ரேவதி கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. மாமான்னு சுரேஷ் அவ்வளோ தூரம் கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மதி அப்படின்னு மலர் வந்து கிட்ட நின்றுக்கிறாங்க. என்னம்மா இது மாப்பிள்ளை இப்படி கை வாங்குறாரு அப்படின்றாங்க. அவன் ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டாம்மா, அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்துக்கிட்டதே கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம்மா, மதிக்கு நாங்கள் இருக்கோம், இப்படிலாம் எதுவும் தப்பாக நினைக்க விட மாட்டோம் அப்படின்றாங்க. அண்ணா கிளம்பலாமா அப்படின்னு சுரேஷ் கோவமாக அங்கேருந்து கூப்பிட்டாரு. இதோ வரேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மதி கிளம்பலாம்ப்பா, ஏம்மா தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, சுரேஷ் பண்ண விஷயத்தெல்லாம் எல்லாமே நல்லா தான் போச்சு, ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, அம்மா நீ வருத்தப்படாத அப்படின்னு அறிவுக்கும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இவங்களுக்குமே வந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு எல்லாருமே வீட்டில் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கடைசியாக மதி நான் வரேன்ப்பா அப்படின்னு. ஏன் மதி இப்படி நடந்துக்கிற, தங்கராஜ் சாரை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நீ கொஞ்சம் அப்படின்றாங்க. அப்பா போதும்ப்பா, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், அவரை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தான் ஆரம்பத்துலேருந்து எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் தான் சொல்ல கேட்காம தேவையில்லாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசி என்னை டென்ஷன் பண்ணாதீங்கப்பா, விட்டுருங்க அப்படின்னு நான் கிளம்புறேன். கூப்பிட்டு விருந்து வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், வரேன், இனிமேல் விருந்து வைக்கணும், பண்டிகைக்கு வா, அதுக்கு வா, இதுக்கு வான்னு தயவு செஞ்சு வந்து கூப்பிட்றாதீங்க அப்படின்னு மதி முகத்துக்கு நேராகவே கோவப்பட்டு பேசிட்டு போகிறாங்க. போய் காரில் ஏறி உட்காடுறாங்க எல்லாருமே. சுரேஷ் காரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. சுரேஷ் அப்படின்றாங்க. என்னண்ணே அமைதியாக வாண்ணே அப்படின்னு கோவமாக பேசுகிறாரு. டேய் நான் என்னடா பண்ணேன், நீ அவங்க அப்பா அம்மா முன்னாடி அடிக்க கை வாங்குறா, அவங்க என்னடா நினைப்பாங்க அப்படின்றாங்க. என்ன நினச்சா எனக்கு என்னண்ணே அப்படின்றாங்க. ஆமாம், அடுத்தவங்களை பற்றி இவங்க யாருக்குமே எப்பயுமே கவலை இல்லைண்ணே, நீங்கள் எதுக்கு இவர்கிட்ட அடுத்தவங்களை பற்றி யோசிக்க சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் அப்படி யாருமே நடந்துருக்க மாட்டாங்க அந்த இடத்துல, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு அவர் மட்டும் நாங்கள் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது நீ ஃபோன் பார்க்கலாமான்னு தங்கச்சியை பார்த்து கேட்கலாம், அதே மாதிரி மற்றவங்க முன்னாடி இவர் என்ன வேணாலும் பேசலாம், அவரும் என்ன வேணாலும் பேசலாம், அது தப்பு கிடையாது அப்படின்னு மதி கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் அவளை கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாக வர சொல்லுங்க, இல்லைன்னா இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது, ஏண்டா வந்தோன்னு இருக்குது, ஆரம்பத்திலே வர பிடிக்கல, நீங்கள் எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டதுனால தான் வந்தேன்,
ச்சே டியூட்டிக்கு போயிருந்தா கூட ஆயிருக்கும் அப்படின்னு சுரேஷ் கோவமாக பேசிகிட்டே வராரு. டே சுரேஷ் அமைதியாக காரை ஓட்டுறா, எதுவும் பேசாத அப்படின்னு 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு கோவமாக போகிறாங்க. வீட்டுக்கு விருந்துக்கு போன உடனே சுரேஷ் நேராக உள்ளே போனவர் கோவத்தோடு திரும்பவும் யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பி நேராக நான் வரேன் அப்படின்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு வேலைக்கு. அப்போ தான் என்னடி ஆச்சு இவனுக்கு, வந்தான் வேகமாக உள்ளே போனான், துணியை மாற்றினா கிளம்பிட்டான். என்ன பண்ணீங்க, போய் விருந்தெல்லாம் எப்படி போச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கலான்னா அதுக்கு கூட யாரும் பதில் சொல்லாமல் இப்படி அமைதியாக முகத்தை தூக்கி வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. என்னடி மலர் விருந்தெல்லாம் அப்படின்றாங்க. அத்தை எல்லாம் நல்லா தான் போச்சு அத்தை அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் இவன் எப்படி இருக்கான், நீங்கள்லாம் ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, விருந்தெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்றாங்க. மாப்பிள்ளை வந்தாரா, மாப்பிள்ளைக்கு அங்கே ஏதாச்சும் கௌரவ குறைச்சல் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்பா ஒன்றும் இல்லைப்பா, அவரும் வந்தார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை அப்படின்னு தான் நம்ம தங்கராஜு கூட அதாவது பாக்கியராஜு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. யாருமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னுறாங்க. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சா அதுக்கும் அவங்க ஏதாச்சும் பேசுவாங்க. மாப்பிள்ளைக்கிட்டே இப்படி நடந்திருக்கீங்க, இங்கே தான் இப்படி நடந்துக்கிறேன்னா உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூட என் மாப்பிள்ளை அசிங்கப்படுத்தி அனுப்புனியான்னு இன்னும் இருக்கிற கோவத்தில் மதியக்கிட்ட தான் இந்த கோவத்தெல்லாம் காட்டுவாங்க அப்படின்னு எதுவுமே மலரும் சரி பாக்கியராஜும் சரி சொல்கிறது கிடையாது. எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிய ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. மலர் போயிட்டு அவங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. வருத்தப்படாத மதி அப்படின்னு, அவங்க பேசினதெல்லாம் மட்டும் நியாயமா, நான் என்ன தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு, நீ பேசினதில் எந்த தப்பும் இல்லை தான் மதி, அவங்க தப்பே செஞ்சால் கூட நம்ம மறு வார்த்தை கேட்டால் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அது அவங்களோட மனசு ஒத்துக்காது, அதுதான் அவங்களோட குணமே, அதுக்கு அதுதான் கோவப்படுறாங்க, நீ விடு அப்படின்னு சமாதானம் தான் படுத்துகிறாங்க மலர். மதியை வந்துட்டு இன்னொரு சைடு நேராக டியூட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அக்கா வீட்டுக்கு தான் போகிறாங்க அவங்களுடைய மாமாவை பார்க்க. மாமா எங்கக்கா அப்படின்னும் மேலே இருக்காருடா அப்படின்றாங்க. டே இப்போ நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. என்னக்கா மாமா கோவமாக அங்கேருந்து வந்தார், மாமா கிட்டே பேச வேணாமா அப்படின்னு. ஆமாம் என்னடா இப்போது அவர் பண்ணது மட்டும் நியாயமா, மதி கேட்டதில் எந்த தப்பும் இல்லை, தேவையில்லாமல் நீ அவர் பண்ண தப்புக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்றாங்க. அக்கா என்னக்கா நீ மாமாவுக்கு பற்றி தெரியாத உனக்கு அப்படின்றாங்க. தெரிஞ்சதுனால தானே சொன்னேன், அவரை நீ ஒன்றும் சமாதானப்படுத்துன பேரில் பிரச்சனையை பேசி 2 பேரும் சேர்ந்து உட்காந்து குடிக்க தேவையில்ல, கிளம்பு நீ முதல்ல, அதுவும் யூனிஃபார்மோடு வந்திருக்க, டியூட்டிக்கு போகிறது தானே வந்திருப்ப போ அப்படின்றாங்க. அக்கா எனக்கு லீவ் போட்டு தானே வந்தேன், வீட்டில் இருக்க பிடிக்காம கோவத்தில் கிளம்பி வந்துட்டேன், அம்மாவும் அப்பாவும் வந்த உடனே கிளம்புனா எங்கே போகிறேன் என்ன இதுன்னு கேட்பாங்கன்னு தான் யூனிஃபார்மை மாற்றிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. சரி வீட்டிலலாம் நடந்த விஷயத்த சொல்லிட்டியா அப்படின்றாங்க. இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் சொல்லலைக்கா அப்படின்றாங்க. வீட்டில் எந்த விஷயமும் தெரியல, நீயும் சொல்லலைன்னா வீட்டில் அண்ணியும் அண்ணனும் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி நீயும் போய் அமைதியாக இருந்துரு, அவர்கிட்ட பேசி பிரச்சனை பெருசு பண்ணி அப்புறம் அவருக்கு அது ஞாபகம் இருந்துக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்கன்னா தேவையில்லாமல் அப்பா அம்மா வீட்டில் மதிக்கிட்ட கோவப்படுவாங்க. இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா சுரேஷ், இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கும் அப்படின்ட்டு யோசிக்கணும்டா, அமைதியாக நீ முதல்ல போ அப்படின்றாங்க. அவர் மாமா அதுக்குள்ளேயே கீழே வந்துடுறாரு. சுரேஷை வாடா அப்படின்றாங்க. மாமா அப்படின்ன உடனே கிளம்புடான்னு சொன்னேன், கேட்டியா அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம். என்னடா உங்கள் அக்கா என்ன சொல்லிகிட்ருக்கா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை மாமா சும்மா தான் அப்படின்றாங்க. என்ன அங்கே நடந்ததெல்லாம் நியாயம், நான் தான் தப்பு பண்ணேன், நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறாள அப்படின்றாங்க. என்ன இந்த மனுஷன் காது கொடுத்த கேட்ட மாதிரி சொல்கிறாரு, அப்போ எல்லாத்தையுமே கேட்டிருப்பாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் தான் இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. சரி சுரேஷேவா உட்காரு அப்படின்றாங்க. மாமா சாரி மாமா அப்படின்னு. நீ என்னோட தப்பு பண்ண, நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குற அப்படின்றாங்க. இல்லைம்மாம்மா அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. டே விடுடா அப்படின்றாங்க. மாமா நீ தானே மாமா எனக்கு அவளை பிடிச்சி கட்டி வச்ச, பாரு மாமா அவள் எப்படி பேசுகிறான்னு, என்னை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, புரிஞ்சுட்டு போ, எல்லாம் சரியாக போயிடுன்னு சொல்கிறல, அவள் எப்பயுமே இப்படி தான் நடந்துக்கிறா மாமா, அவளை எப்படி புரிஞ்சிக்க வைக்கிறது, அவளை என் பக்கம் கொண்டு வரத்துக்கும் வழி இல்லை, அவள் யாருக்கும் அடங்க போகிறவளே கிடையாது மாமா, அவளை போய் அடக்கி ஆளணும்னு சொல்கிறீங்களே மாமா, சத்தியமாக அது முடியாத காரியம் அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு. டே என்னடா பேச்சு பேசுகிற நீ, பொண்ணுங்களை அடக்கி ஆளணுன்னு அப்படின்றாங்க. ரேவதி உள்ளப்போ அப்படின்றாங்க. தங்கராஜே அப்படி சொன்ன உடனே ஆமாம் எதுவும் பேச விட மாட்டீங்களே, நீங்களாம் அப்படி தானே வச்சிட்ருக்கீங்க, அப்போ அவனையும் அப்படி தானே இருக்க சொல்வீங்க, சே உருப்படியானவன் இதில் என் அண்ணன் மட்டும்தான் அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் மாமா அப்படின்னு உட்காந்துட்ருக்கவன், விடுடா அவளுக்கு கொஞ்சம் திமிரு தான்டா, இன்னமும் எதையும் புரிஞ்சுக்கிற பக்கமும் இல்லை, அவன் அப்பா அம்மாவே வாயை மூடிட்டு அமைதியாக இருக்காங்க, அவள் தேவையில்லாமல் பேசுகிறா, அவள் தங்கச்சி சிரித்து யார்கிட்டயோ ஃபோனில் பேசியிருந்தா, அதை கேட்டுனா தப்பானவனா அப்படின்னு அவர் பாட்டுக்கு உளறிட்டுருக்காரு நம்ம தங்கராஜ். அதுக்கப்புறம் தான் விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போய் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டு நடந்துச்சு புலம்பிகிட்ருக்காங்க. இன்னொரு சைடு மலர் போயிட்டு கிச்சனில் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருக்காங்க.
ஏங்க எல்லாரோடைய முகமே சரியில்லை, என்னமோ நடந்திருக்கு, முதல்ல ரேவதிக்கு ஃபோன் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ரேவதிக்கு கால் பண்ணி விசாரித்தா கண்டிப்பாக ரேவதியும் சொல்ல மாட்டாங்க. அடுத்து சுரேஷ் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக சுரேஷ் கிட்டே கேட்பாங்க, சுரேஷ் நடந்த வித்தியாசம் சொல்ல போகிறாரா இல்லை அப்படியே மூடி மறைக்க போகிறாரா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் அவங்களோட அம்மா அப்பாவோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.